வாக்பு சொத்துகள் சுரண்டப்படுவதை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வாக்பு திருத்த சட்டம் 2025 பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வாக்பு திருத்தம் சட்டம் 2025 எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. முக்கியமாக இந்தியாவில் அடியாளத்தில் ஊன்றி இருக்கக்கூடிய மத வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில் இந்த சட்டம் அமைஞ்சிருக்கு. வாக்பு திருத்த சட்டம் 2025 மத சொத்து பரிவர்த்தனைகளை நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையாக உறுதி செய்வதற்கான ஒரு துணிச்சலான நடவடிக்கை அப்படின்னு பாஜகவினர் பாராட்டு வருகிறாங்க. பெரும் பரபரப்பு எதிர்ப்புகளுக்கிடையே வாக்பு வாரியத்துடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய வகை செய்யக்கூடிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களோட வாக்பு வாரியங்களை நிர்வகிக்கக்கூடிய சட்டமான வாக்பு சட்டத்தில் உள்ள பல ஷத்துகளை ரத்து செய்ய சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாமிய பெண்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது உட்பட பல மாற்றங்களை இந்த சட்டம் செஞ்சிருக்கு. ஆனால் சமீபத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக பல இந்திய நகரங்களில் போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அங்கே முஸ்தபாவில் உள்ள இந்து குடும்பங்கள் குறிவைக்கப்பட்டு கடைகளும் சூறையாடப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்கு அப்புறமா கலவரம் ஏற்பட்டதால் அங்கே உள்ள மக்கள் பலர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. கல்லெறிதல், தீ வைப்பு மற்றும் மக்களுக்கு வெளிப்படையான அச்சுறுத்தல்களை ஏற்படக்கூடிய வகையில் கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுவரை குறைந்தது 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் பதற்றம் இன்னுமே குறையாமல் அதே மாதிரியாக தான் இருக்குது. வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு வருது. அதில் முகமூடி அணிந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் இந்துக்களை இழிவான வார்த்தையால் திட்டி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுமே அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்துக்களை விமர்சிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் மதவாதம்ன்ற விஷயம் மிகவுமே மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. மாநில அரசு இதை தடுக்க தவறிடுச்சு, மக்களை கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு பாஜக இதை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கு. ஸ்வேந்து அதிகாரி, சுகந்தா மஜும்தார், திலீப் கோஷ் மற்றும் நீதிபதியாக இருந்த அபிஜித் கங்கோபாத்யாய் போன்ற மாநில பாஜக மூத்த தலைவர்கள் இதை கடுமையாக சாடி இருக்கிறாங்க. இந்துக்கள் வீடுகளை விட்டு விரட்டப்படும் போது திரிணாமுல் காங்கிரஸ் மௌனம் காக்கிறது அப்படின்னு குற்றமும் சாட்டி இருக்கிறாங்க. முர்ஜிதாபால வன்முறை நடக்கும் அதே நேரத்தில் மற்ற பல நகரங்கள்லையும் இதே போல கலவரம் ஏற்பட்டிருக்கு. மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பாட்னா, சில்சார், லக்னோ மற்றும் தமிழ்நாட்டில் ஒசூர் போன்ற நகரங்களில் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த சட்டத்தை நிராகரிக்க வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அசாமில் சில்சாரில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறி இருக்கு. போராட்டம் செய்திருக்கக்கூடிய கும்பல் போலீஸாரோட மோதி இருக்காங்க. இது பெரிய கலவரமாகவும் மாறி இருக்கு. டெல்லி ஜமா மசூதியில் நடந்த போராட்டங்கள் அமைதியாக நடந்தாலுமே கூட பல இடங்களில் கலவரம் வெடிக்கக்கூடிய அபாயமும் பதற்றமும் நிலவிட்டு வருது. வாக்பு வாரியம் அரசியல் சாசனத்திற்கு மேலானது கிடையாது அப்படின்னு பாஜக தெளிவுபடுத்தி இருக்கு. நீண்ட காலமாக வாக்பு சொத்துகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டு ஏழை முஸ்லிம்களிடமிருந்து, குறிப்பாக பஸ்மாண்டா முஸ்லிம்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. வாரியங்களுடைய தன்னிச்சையான அதிகாரத்தை குறைக்கக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது வாக்பு வாரியத்துடைய அழம்பெரிய பலத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்த திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமாக தற்போது வாக்பு சட்டத்தோட படி வாக்பு வாரியம் எந்த ஒரு சொத்துகளையும் சரிபார்க்காம உரிமை கோர முடியும். இந்த அதிகாரம் நீக்கப்பட்டிருக்கு. வாக்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காம உரிமை கோர முடியாது. அதாவது முன்பு வாக்பு வாரியம் ஒரு நிலத்துடைய வில்லங்கம் விவகாரங்களை அந்த நிலத்துடைய வரலாற்று ஆராயாம அப்படியே உரிமை கோர முடியும். ஒரு நிலத்தை அவர்கள் உரிமை கோரினா அதுக்கு டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் வாக்பு வாரியம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இனி அப்படி செய்ய முடியாது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஏஐஎம்ஐஎம் ஆகியவை இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறாங்க. ஆனால் அதே கட்சிகள் சிலருடைய பகிரங்கமான வெறுப்பும் பேச்சுக்களையும் தீவிரவாதிகளுடைய வன்முறையையும் கண்டிக்க மறுக்காம அமைதி காக்குறாங்க. இதுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அவங்க மற்ற மக்கள் பிரச்சனையிலும் போராட்டங்களை மேற்கொள்வது இல்லை. பாஜக தலைவர் தருண் சுக் மம்தா பானர்ஜி ஒரு நவீன ஜின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக இந்துக்களுடைய பாதுகாப்பை சமரசம் செய்யறதா குற்றம் சாட்டியிருக்காரு. முர்ஜிதாபால 3 பேரோட மரணம் குறித்து மம்தா பானர்ஜி மௌனம் சாதிப்பது தவறு அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாரு. பாஜகவுடைய ஷெட்சாத் புனவல்லா இது இந்துக்களுக்கு எதிரான அரசு
இது இந்துக்களுக்கு எதிரான அரசு ஆதரவோடு நடக்கக்கூடிய வன்முறை அப்படின்னும் கூறியிருக்காரு. இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கு மம்தா பானர்ஜி ஏன் கண்டனம் தெரிவிக்கல, அதுக்கு மட்டும் மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு பாஜகவினர் மேற்கு வங்க பிரிவை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பல தரப்புல இருந்தும் அழுத்தங்கள் இருந்த போதிலுமே கூட மோடி அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாங்க. வாக்கு திருத்த சட்டம் திரும்ப பெறவே இல்லை, அதுக்கு பதிலாக சட்ட ஒழுங்கை சரி செய்கிறதுலையும் மத மோதல்களை கைமீறி போகாமல் இருக்கிறதுலையும் பாஜக கவனம் செலுத்துறதா சொல்கிறாங்க. குறிப்பாக மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் மோசமாகவே தோல்வி அடைந்துட்டு வருது. வாக்கு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதில் இருந்து பல மாநிலங்களில் அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துட்டு வருது. முக்கியமாக மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத், டயன்மார் ஹார்பர்க், டெல்லி மற்றும் தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வாக்கு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுட்டு வருது. குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சிபிஐ, ஆர்ஜேடி, ஜேஎம்எம் மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணியான இந்திய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த நிலையில் திருத்தப்பட்ட சட்டத்துடைய நேர்மையான தாக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து முஸ்லிம் சமூகத்திற்கு கல்வி கற்பிக்கக்கூடிய நோக்கில் வாக்கு சீர்திருத்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பாஜக ஏப்ரல் 20 முதல் மே 5 வரை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.